தம்பதி வாழ்வில் உறவு என்பது உடலியல் செயல் மட்டுமல்ல, அது மனதளவிலும் உணர்ச்சி அளவிலும் இணைப்பை உருவாக்கும் ஒரு முக்கியமான பகுதி. பல தம்பதிகள் சந்திக்கும் ஒரு பொதுவான சவால் உறவு நேரத்தில் ஆணுக்கு விந்து விரைவாக வெளிப்படுவது. இதனால் பெண்ணுக்கு ஏமாற்றம், முழுமையற்ற திருப்தி போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். இதுவே நீண்ட நேரம் இருக்க முடியாதா என்ற கேள்வியாக மாறுகிறது. முதலில் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நோய் அல்ல, அவமானம் அல்ல, மிகவும் பொதுவான ஒரு உடலியல் மற்றும் மனதியல் பிரச்சனை. ஆணின் உற்சாக நிலை, மன அழுத்தம், பயம், எதிர்பார்ப்பு, உடல் சோர்வு, வாழ்க்கை முறைகள் இவை அனைத்தும் உறவு நேரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள். அதே நேரத்தில் பெண்களின் உடலியல் தேவைகள் ஆண்களிடமிருந்து மாறுபடும். பல பெண்களுக்கு திருப்தி அடைய அதிக நேரம், உணர்ச்சி பாதுகாப்பு மற்றும் முன் நெருக்கம், இமோஷனல் அண்ட் பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் அவசியமாக இருக்கும். ஆகவே தீர்வு என்பது நீண்ட நேரம் மட்டுமே என்பதில் இல்லை, புரிதல், பொறுமை மற்றும் இருவருக்கும் ஏற்ற வேகத்தை கண்டுபிடிப்பதில் இருக்கிறது. உறவுக்கு முன் மன அமைதி, உடலை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள், மூச்சு கட்டுப்பாடு, உறவின் போது கவனத்தை திசை திருப்பும் நுட்பங்கள் இவை அனைத்தும் உதவக்கூடியவை. மிக முக்கியமாக கணவன் மனைவி இருவரும் தங்கள் எதிர்பார்ப்புகளை திறந்த மனதுடன் பேசிக்கொள்ள வேண்டும். மௌனம் இந்த விஷயத்தில் தீர்வல்ல, புரிதலுடன் கூடிய உரையாடலே தீர்வு. உறவு என்பது போட்டி அல்ல, அது ஒரு கூட்டு பயணம். இருவரும் திருப்தி அடையும் வகையில் அறிவோடும் அக்கறையோடும் அணுகும்போது இந்த பிரச்சனை மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். இதுவே இந்த செக்ஸ் எஜுகேஷன் பகுதியின் முக்கிய நோக்கம். பயமில்லாமல், அவமானமில்லாமல், சரியான அறிவுடன் ஆரோக்கியமான தம்பதி வாழ்வை உருவாக்க உதவுவது. பிரச்சனையை புரிந்து கொள்வோம். ஒரு பெண் சொல்கிறாள், என் கணவருக்கு 2 சுற்றில் விந்து வெளிப்பட்டு விடுகிறது. அதன் பிறகுதான் எனக்கு காம இச்சை முழுமையாக எழுகிறது. ஆனால் அவர் என்னை முழுமையாக திருப்திப்படுத்த முடிவதில்லை. இதற்காக நான் அவரிடம் கோபம் கொள்ள முடியாது. ஆனால் ஏமாற்றம்தான். இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேட்கும்போது ஒரு மருத்துவர் கேட்கும் முதல் கேள்வி, உன் கணவர் என்ன வேலை செய்கிறார்? காரணம், தொழிலும் வாழ்க்கை முறையும் இதில் பெரிய பங்கு வகிக்கும். ஒருவர் பட்டியில் வெப்பமான இடத்தில் வேலை செய்தால் உடல் வெப்பமாகி நீரிழப்பு ஏற்பட்டு விந்தின் அடர்த்தி குறையலாம். ஆணுக்கு விந்து அதிக அடர்த்தியாக ஹை டென்சிட்டி இருந்தால்தான் அது இழை போன்று கொஹெசிவ் இருக்கும் மற்றும் உடனடியாக வெளிப்படாது. விந்து நீர்த்து போயிருந்தால் டியூ டு ஹீட் ஆர் டீஹைட்ரேஷன் அது விரைவாக வெளிப்படும். பெண்ணின் உடலியல் தேவைகளை புரிந்து கொள்வோம். நேரத்தின் அவசியம். பெரும்பாலான பெண்களுக்கு குறைந்தபட்சம் சராசரியாக 10 நிமிடங்கள் உடலுறவு நீடிக்க வேண்டும், அவர்கள் இன்பத்தை அடைய. உச்ச அனுபவத்தின் தன்மை. ஆண்கள் பொதுவாக ஒருமுறை மட்டுமே உச்சத்தை அடைய முடியும். ஆனால் பெண்களுக்கு 10 முதல் 15 நிமிட நேரத்தில் 2 அல்லது 3 முறை உச்சத்தை அடையும் வாய்ப்புள்ளது. இதுவே அவர்களுக்கு முழுமையான திருப்தி அளிக்கும். எனவே ஒரு ஆண் குறைந்தது 10 நிமிடங்கள் நீடிக்க முடிந்தால்தான் தனது துணையை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். 1 அல்லது 2 நிமிடத்தில் முடிந்துவிட்டால் அது பெண்ணின் தேவைக்கு பூரணமாக பதிலளிக்காது. இந்த 10 நிமிட நீடிப்பை அடைய எப்படி? சில இயற்கை முறை ஆலோசனைகள். இவை பாரம்பரியம் மற்றும் இயற்கை முறை ஆலோசனைகள் மட்டுமே. எந்த மருந்தையும் பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை அவசியம். ஆலோசனை 1. தொட்டாச்சினிங்கி என்னும் மூலிகை பொடியை பாலில் கடந்து கொடுக்கலாம். இது உடலுக்கு வலிமையை தரும், மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் ஆண்மை சக்தியை நிலைநிறுத்த உதவும். இது நீடித்த இருக்கும் ஆற்றலை தர வாய்ப்புள்ளது. ஆலோசனை 2. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பாதாம் பிசின், அதாவது ஆல்மண்ட் கம் ஐ தண்ணீரில் ஊற வைத்து பின்னர் முந்திரி போட்டு பாயசம் போல சமைத்து கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த இயற்கை குளிர்ச்சியானது. உடல் வெப்பத்தை குறைத்து விந்தின் தரத்தை மேம்படுத்த உதவும். இது உடலின் சக்தியை பாதுகாக்கும். இந்த இயற்கை முறைகள் உடனடி மாற்றம் அளிக்காது. இவை ரெகுலராக, அதாவது தொடர்ந்து சில காலம் எடுத்துக்கொண்டால்
படிப்படியாக முழுமையான ஆரோக்கியத்துடன் நல்ல முடிவுகள் கிடைக்கும். முக்கியமான முழுமையான தீர்வுகள் ஹாலிஸ்டிக் சொல்யூஷன்ஸ். மருத்துவ ஆலோசனை முதலில். குறைபாட்டின் காரணம் உடல்நிலை தொடர்பானதா, ஹார்மோன், மன அழுத்தம் என்பதை முதலில் சரிபார்க்க ஒரு யூராலஜிஸ்ட், அதாவது சிறுநீரக மருத்துவர் அல்லது செக்ஸாலஜிஸ்ட், பாலியல் நிபுணரை அணுகுங்கள். வாழ்க்கை முறை மாற்றங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆரோக்கியமான உணவு: பச்சை காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள், அதாவது பாதாம், பிஸ்தா, விதைகள், முழு தானியங்கள். நீர் அருந்துதல்: போதுமான தூய நீர் குடித்தல், குளிர்ச்சியான பானங்கள். உடற்பயிற்சி: கெகல் பயிற்சிகள், ஓடுதல், நடத்தல். மன அழுத்தம் மேலாண்மை: மன அழுத்தமே பெரும் காரணி. தியானம், யோகா. தொழில்நுட்ப முறைகள்: பேசி புரிந்து கொள்ளுதல், துணையுடன் இந்த விஷயத்தை திறந்து பேசுங்கள். ஃபோர்ப்ளே முக்கியத்துவம்: பெண்ணின் உடல் முழுமையாக தயாராகும் வரை 10 முதல் 15 நிமிடங்கள் முன்னணி உறவு ஃபோர்ப்ளே முக்கியம். உடலுறவு நிறுத்தும் முறை போன்ற பயிற்சிகள். நீடித்து இருக்க முடியாதது என்பது தவறல்ல, இது ஒரு சவால். இதை இருவரும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை என்று பாருங்கள். அன்பு, பொறுமை, தகவல் தொடர்பு மற்றும் சரியான வாழ்க்கை முறைதான் சிறந்த மருந்து. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் லைஃப் டிராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை தட்டுங்கள்.